Hi hello guys, welcome to Time for Greatness Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம லைஃப்க்கு இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய சில விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். நம்ம லைஃப்ல ஒரு டெசிஷன் எடுக்க போறோம்னா அது கண்டிப்பா ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா தான் இருக்கணும். சோ இப்படி ஒரு டெசிஷனை ஸ்ட்ராங்கா எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் எமோஷனல் அண்ட் மென்டல். இந்த ரெண்டு விஷயமும் ஸ்ட்ராங்கா இருந்தாலே போதும். நம்ம எடுக்கக்கூடிய டெசிஷன் கண்டிப்பா பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கும். சரி, இப்போ இந்த எமோஷனலி அண்ட் மென்டலி எப்படி நம்ம ஸ்ட்ராங் ஆகிறத பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோல அந்த 10 டிப்ஸ் நான் உங்களுக்காக சொல்ல போறேன். சோ நான் சொல்ல போற இந்த 10 டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும், எமோஷனலி அண்ட் மென்டலி ஸ்ட்ராங்கஸ்டான பர்சனா மாற முடியும். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி வாங்க அந்த 10 டிப்ஸை பார்க்கலாம். அதை பார்க்கிறதுக்கு முன்னாடி எமோஷனலி ஸ்ட்ராங்கா இருக்கிறது எப்படி அண்ட் மென்டலி எப்படி ஸ்ட்ராங்கா இருக்குது அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்கள நிறைய பேருக்கு மென்டலி அண்ட் எமோஷனலி ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஆசை கண்டிப்பா இருக்கும். மற்றவங்களுக்கும் எமோஷனலி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இந்த பர்சன்ஸ்க்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கும். இவங்க லைஃப்ல என்னதான் ரொம்பவே கஷ்டமா இருந்தாலும் அவங்களுக்கு அவங்களோட லைஃபை பத்தின ஒரு கிளியரான ஒரு விஷயம் இவங்க கிட்ட கட்டாயமா இருக்கும். இந்த பிரச்சனைகள்ல இருந்து என்னால ஈஸியா வர முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்பிடன்ஸும் அவங்க கிட்ட இருக்கும். அவங்க மனதளவுல அதாவது மென்டலி ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாவே இருப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மென்டலி ஸ்ட்ராங்கான பர்சன்ஸ் எக்ஸாம்ல ஒழுங்கா பண்ணாம ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா மத்தவங்க மாதிரி அதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்க மாட்டாங்க. அடுத்த தடவை எக்ஸாம்ஸை நல்லா பண்ணி அதுல பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மென்டாலிட்டியில இருப்பாங்க. இப்படிப்பட்ட பர்சன்ஸ் தான் நான் மென்டாலிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் சொல்ல வரேன். அடுத்து எமோஷனலி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பர்சனை பத்தி பார்க்கலாம். இவங்களுக்கு தன்னோட குடும்பம் பினான்சியலி புவரா இருந்தாலும் அவங்களுக்கு தன்னோட லைஃப்ல சாதிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஆசைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த சிச்சுவேஷன்ஸ்ல அவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இதுக்கு 2 வழிகள் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, இது எல்லாமே என்னோட விதி அப்படி சொல்லி குறை சொல்லிட்டு இருக்கிறது. ரெண்டாவது, அவங்களையே கன்வின்ஸ் பண்ணிட்டு என்னால முடியும், என்னோட ட்ரீமுக்காக என்னால கடினமா படிக்க முடியும், என்னால வேலை செய்ய முடியும் அப்படின்னு தன்னோட ட்ரீம்ஸுக்காக ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க. இவங்களை நம்ம எமோஷனலி ஸ்ட்ராங்கான பர்சன் நம்ம சொல்லலாம். இன்னைக்கான நிலைமையில இந்த உலகத்துல இருக்க மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பவர்ஃபுல்லான பீப்புள்ஸ் கிட்ட நிறைய பணம் இருக்கும், ரொம்பவே ரிச்சா இருப்பாங்கணும், பெரிய பெரிய எக்ஸ்பென்சிவான கார்ஸ் வச்சிருப்பாங்கணும், பெரிய பெரிய வீடு இருக்குன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா அந்த பர்சன்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய மென்டல் ப்ராப்ளம்ஸை யாருக்கும் தெரியுது கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எமோஷனலி மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்கள பெரிய வீடு, காரு, பணம் இப்படி வச்சிருக்கவங்கன்னு கேட்டா கிடையாது. அவங்க தனியா ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி மனசு ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சனா தான் இருப்பாங்க. எந்த ஒரு பர்சன் ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸாகவும் ஃபீல் பண்றாங்களோ அவங்க தான் ரொம்பவே எமோஷனலி அண்ட் மென்டலி ஸ்ட்ராங்கான பர்சன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவங்க பண்ற பிசினஸ் ஒழுங்கா போகல. இதனால அவங்க 2 பேரும் நடுத்தருவுக்கே வந்துட்டாங்க. இதனால அந்த 2 பேர்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் சூசைட் பண்ணிடுறாரு. இவரை நம்ம எமோஷனலி அண்ட் மென்டலி வீக்னஸ் ஆன ஒரு பர்சன் சொல்லலாம். ஆனா இந்த 2 பேர்ல இன்னொருத்தர் இருப்பாரு பாத்தீங்களா, அவரு தெருவில் தங்கி இருக்கக்கூடிய ஒரு கூலி தொழிலாளியோட ஃபேமிலியை பாக்குறாரு. அந்த குடும்பம் கஷ்டப்பட்டு கம்மியான காசுல வாழ்க்கையை ஓட்டுறாங்க. அதை பாக்குறதுக்கு முன்னாடி ஏன் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. இதுக்காக அவர் கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாரு. 1 இயருக்கு அப்புறம் அவர் லாஸ் பண்ணதை விடவும் அதிகமாவே சம்பாதிக்கிறாரு. சோ இப்படிப்பட்ட பர்சனை தான் நம்ம எமோஷனலி அண்ட் மென்டலி ஸ்ட்ராங்கான பர்சன் நான் சொல்ல வரேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு விஷயம் சொல்லி கொடுக்கட்டுமா? முயற்சி செய்யறது பல பேரான வெற்றி அடையிறது என்னவோ கொஞ்சம் பேரு தான். என்ன செஞ்சா வெற்றி கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு முயற்சி செஞ்சாலும் கூட எல்லாருக்குமே வெற்றி கிடைக்கிறது இல்ல. அப்போ வெற்றி அடைய என்னதான் செய்யணும்? வெற்றி அடையிறதுக்கு சில ரகசியங்கள் எல்லாம் இருக்குதா? ஆமா இருக்கு. அந்த வெற்றி அடையக்கூடியதுக்கு தேவையான ரகசியங்கள் எல்லாமே ஒரு புத்தகத்துக்குள்ள இருக்கு. அதுதான் வெற்றி ரகசியங்கள் அப்படின்ற புக்கு. இந்த புக்கினுடைய ஆடியோ வெர்ஷன் எனக்கு குக்கு எஃப்எம்ல இருந்து கிடைச்சாங்க. அதனாலதான் இப்ப இதை பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுக்குது. நம்ம லைஃப்ல முயற்சி பண்ணிட்டே இருந்தா கூட வெற்றி கிடைக்க மாட்டேன். அதுக்காக அதனுடைய அந்த ரகசியங்களை பற்றியும் தெரியணும். இந்த ஆடியோ புக்கும் இந்த மாதிரியான எக்கச்சக்கமான ஆடியோ புக்ஸும் எனக்கு குக்கு எஃப்எம்ல இருந்து கிடைச்சிட்டே இருக்கு. அதனால தான் எனக்கு இந்த மாதிரியான நாலேஜும் ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாம் தெரியுது. உங்களுக்கும் இந்த மாதிரியான ஆடியோ புக்ஸினுடைய அன்லிமிட்டெட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணணும்னா ஒரு ஆஃபரை பற்றி நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதுதான் குக்கு எஃப்எம்னுடைய 1 month சப்ஸ்கிரிப்ஷன் டிஸ்கவுண்ட் 50% தான் இருக்கு. அதாவது 1 monthக்கு 99 rupeesனுடைய குக்கு எஃப்எம்னுடைய மெம்பர்ஷிப். நீங்க இந்த சேல் 50 அப்படின்ற கூப்பன் கோடு யூஸ் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு 50% ஆஃபர்ல வெறும் 49 rupeesக்கு கிடைச்சிடும். அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லும் பின் கமெண்ட்லும் கொடுத்திருக்கிற குக்கு எஃப்எம்னுடைய அந்த லிங்கும் டீடைல்ஸ் எல்லாம் படிச்சு பாருங்க. குக்கு எஃப்எம்னுடைய 1 month சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் திருப்பி வீடியோக்கு வாங்க. இப்போ இந்த வீடியோல சொல்ல போற 10 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணா எந்த ஒரு வீக்கான நபரும் ஸ்ட்ராங்கா மாற முடியும். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, டோன்ட் பிளேம் யுவர் செல்ஃப். உங்களுக்கு என்ன நடக்கணும் இருக்குதோ அது கட்டாயமா உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு கார் இல்ல, வீடு இல்ல, ஒரு வேலை இல்ல, சந்தோஷம் இல்ல, யாருமே நம்ம கூட இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களா? இது எல்லாம் நீங்க பிறக்கிறப்போ கூட வந்ததும் இல்ல, நீங்க இருக்கிறப்போ உங்க கூட வரப்போறதும் இல்ல. இது எல்லாமே நம்ம லைஃப்ல ஒரு பார்ட் தான். சோ எதுவுமே நம்மளோட ப்ராப்பர்ட்டி கிடையாதுன்னு தான் சொல்லணும். சோ நம்ம கிட்ட இல்லாததை நினைச்சு ஏன் கவலைப்படணும்? இது ஒண்ணுமே நம்மளோட தப்பு கிடையாது. சோ ஏன் நம்ம மேல நாமளே குறை சொல்லணும்? இது எல்லாமே நம்ம லைஃப்ல அடிக்கடி வந்துட்டு போடக்கூடிய ஒரு விஷயம் தான். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க அதை அச்சீவ் பண்ணணுமா, அதுக்கான ஹார்ட் ஒர்க்கை நீங்க போடுங்க. அதை
அதை விட்டுட்டு குறை சொல்லாதீங்க. ஸோ டோன்ட் பிளேம் யுவர் செல்ஃப். பாயிண்ட் நம்பர் 2, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். உங்க லைஃபோட குவாலிட்டியை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தேவையில்லாத விஷயங்களை நேரத்தை செலவு பண்றதை கம்மி பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு சோஷியல் மீடியா எடுத்துப்போம். சோஷியல் மீடியால போடக்கூடிய ஒரு போட்டோக்கு 50 லைக்ஸ் கூட வரலனா அதை நினைச்சு ஃபீல் பண்ற நிறைய பேர் இருக்க தான் செய்யறாங்க. இப்போ அந்த 50 லைக்ஸ் கூட வராத அந்த பிக் வந்து நமக்கு சோறு போடுமான்னு கேட்டா கட்டாயம் கிடையாது. சில பேர் ரொம்ப புவரா இருப்பாங்க, ஆனாலும் கூட அவங்க நேரத்தை எப்பொழுதும் சோஷியல் மீடியாவிலே தான் செலவு பண்ணுவாங்க. இது மாதிரி இல்லாம உங்களோட பேஷனுக்காக நீங்க செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது ரொம்பவே நல்லது. எமோஷனலி அண்ட் மென்டலி ஸ்ட்ராங்கான பர்சனா நீங்க மாறணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட டைமை ப்ரொடெக்டிவா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னா, வேக் அப் ஏர்லி மார்னிங். காலையில சூரியன் உதிக்கிறப்போ நீங்க எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க, பறவைகள் எல்லாம் பறந்து போகும். இதுக்கான காரணம் என்னன்னா, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே உயிரினங்கள் எல்லாமே எந்திரிச்சிரும். ஆனா இந்த மனிதன் மட்டும்தான் சூரியன் உதிக்கிறதுக்கு அப்புறம் எந்திக்கிறான். காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு எனர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. இந்த உலகத்திலேயே ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டைம்னா இந்த மார்னிங் டைம் தான். இந்த எனர்ஜி கிடைக்கணும்னா சூரியன் வரதுக்கு முன்னாடியே எந்திரிக்கணும். அதுக்காக நீங்க 3 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும் அவசியம் கிடையாது. ஆனா 9 மணிக்கும் 10 மணிக்கும் எந்திக்கிறதுனால உங்களுக்கு அந்த மார்னிங்ல கிடைக்கக்கூடிய எனர்ஜி கிடைக்காமலேயே போயிடும். உலகமே வேகமா போயிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்துல நீங்க மட்டும் தூங்கிட்டு இருப்பீங்க. அட்லீஸ்ட் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 6 மணிக்காவது எந்திரிக்க ட்ரை பண்ணுங்க. நீங்க 6 மணிக்கு எந்திக்கிறீங்கன்னா அப்படின்னா நாளையில இருந்து 1 மணி நேரம் முன்னாடி எந்திரிக்க பாருங்க. யாரு ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறாரோ அவரோட நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம். யாரு ஒருத்தர் மார்னிங்கே எந்திரிச்சு தன்னோட வேலைகள் செய்யறாரோ அவரோட வாழ்க்கையில வளர்ந்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். அதாவது அவரோட லைஃப்ல லட்சியம், ஜாப், பணம், ஹெல்த், ஸ்ட்ரென்த் அண்ட் பாசிட்டிவ் வைப்ஸ் எல்லாமே அவருக்கு இந்த ஏர்லி மார்னிங் வேக்கப்னாலே கிடைச்சிடும். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா, ட்ரெயின் யுவர் மைண்ட் டு பி காம். உங்களோட மனசு காமா வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. உங்களோட மைண்டை நீங்க எந்த அளவுக்கு காமா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க லைஃப்ல நீங்க ஸ்டேபிளா இருக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு உங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்க. நம்ம ஒரு விஷயத்தை நினைச்சு செய்யும் பொழுது அந்த விஷயம் கரெக்டா நடக்கலனா நமக்கு கட்டாயமா கோபம் வரும். இப்படி கோபம் வரும்பொழுது அதை டைரக்டா மத்தவங்க கிட்ட காமிச்சிடுறாங்க. ஆனா உண்மையிலேயே கோபம் உங்களோட பலம் கிடையாது, அது உங்களோட பலவீனம். மென்டலி அண்ட் எமோஷனலி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய நபர்கள் எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் அவங்க கோபப்பட மாட்டாங்க. அதுக்கு பதிலா அந்த ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல தங்களோட எமோஷன்ஸை அவங்க கண்ட்ரோல் பண்ணி சோ இப்படி பண்றதுனால அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாவும் ஃபீல் பண்ணுவாங்க. உண்மையிலேயே நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் நம்மளோட அமைதி தான். அண்ட் 5வதா, சேஞ்ச் யுவர் செல்ஃப். இந்த உலகத்துல ரொம்பவே காமனான ஒரு விஷயம் மாற்றம் தான். ஒவ்வொரு நிமிஷமும் இந்த உலகத்துல ஏதாவது ஒரு விஷயம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதை நீங்க நினைச்சாலும் உங்களால தடுத்து நிறுத்தவே முடியாது. ஆனா அதை உங்களால திசை திருப்ப முடியும். ஒவ்வொரு பர்சன் லைஃப்லயும் மாற்றம் அப்படிங்கிறது ஒரு காமன் தான். அது தப்பான வழியில இருந்து சரியான வழிக்கு திசை திருப்பணும். அதுக்கு உங்க லைஃப்ல நீங்க சில ஹேபிட்ஸை மாத்தணும். உங்களோட ஸ்கெடியூல சேஞ்ச் பண்ணுங்க. உங்களோட ப்ராரிட்டிஸ்ல சேஞ்ச் கொண்டு வாங்க. இப்போ என்னோட ப்ராரிட்டிஸ் எது அப்படின்னு சொல்லி யோசிங்க. தேவையில்லாத விஷயத்துல இருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஜோனை மாத்துங்க. உங்களோட வேலையை கூட சேஞ்ச் பண்ணலாம். இன்கேஸ் நீங்க செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கான சேஞ்சஸ் கொண்டு வரதை பத்தி நீங்க தான் நல்லா யோசிக்கணும். அப்படி பண்றதுனால உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டி உருவாகும். உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை தயங்காம பண்ணுங்க. அண்ட் 6th பாயிண்ட் என்னன்னா, கீப் டைம் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களுக்கு என்னதான் பிஸியா இருந்தாலும் உங்களுக்காக கொஞ்ச நேரம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அதாவது நீங்க உங்களோட உணர்வுகளோட கம்யூனிகேட் பண்ணணும். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, கண்ணாடி முன்னாடி நின்று பேசுறது கிடையாது. உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படின்னா உங்களோட மனசையும் உடம்பையும் கனெக்ட் பண்றது. ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்து உங்க மனசுகிட்டே லைஃப்ல நீங்க பேசுங்க. உங்களோட எய்ம் என்ன, இப்போ நமக்கு நடக்கிற இன்ப துன்பங்கள் என்னன்னு சொல்லி பேசுங்க. கோல்ஸை அச்சீவ் பண்ண நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு பேசுங்க. அப்படி உங்களை பத்தி நீங்களே அனலைஸ் பண்ணும்போது நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனா மாறுவீங்க. உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கும் போதுதான் உங்களோட குறைகளை கண்டுபிடிச்சு அதை ஓவர் கேம் பண்ணலாம் நீங்க யோசிப்பீங்க. சோ இதனால நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாவும் மாறுவீங்க. அண்ட் பாயிண்ட் நம்பர் 7 என்னன்னா, டூ ஒர்க் ஹார்ட். ஹார்ட் ஒர்க் இந்த உலகத்துல எந்த விதமான ஷார்ட்கட்டும் கிடையாது. நீங்க உங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ணணும்னா நீங்க அதுக்காக கட்டாயமா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். உங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ண ஒரு பிளானை கிரியேட் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன டார்கெட்டையும் செட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மைண்டும் உங்க மனசும் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்றதால ஃபோக்கஸ்டா இருக்கும். இப்படி இருக்கிறப்போ நீங்க தேவையில்லாத விஷயத்தை பத்தி யோசிக்கவே மாட்டீங்க. சோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நோக்கி ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. அண்ட் 8th பாயிண்ட் என்னன்னா, அவாய்ட் ஓவர் திங்கிங். நீங்க எந்த அளவுக்கு அதிகமா யோசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட எமோஷன்ஸும் தாட்ஸும் அன்ஸ்டேபிளா இருக்கும். ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது ஒரு இல்யூஷன் மாதிரி. நம்ம அதுல இருந்து வெளியே வர நீங்க உங்களையே நம்பணும். இதை நம்ம யூனிவர்சல் எனர்ஜின்னு சொல்றாங்க. இதனால உங்களுக்கு எல்லாம் சரியாயிரும். இன்னைக்கு நம்மளோட எண்ணங்கள் தான் நாளைய எதிர்காலத்தை தீர்மானிக்குது அப்படிங்கிறதையும் நீங்க மனசுல வச்சுக்கணும். அண்ட் பாயிண்ட் நம்பர் 9 என்னன்னா, பி ஹாப்பி இன் யுவர் செல்ஃப். நீங்க எப்படியோ அதை அக்செப்ட் பண்ணுங்க. உங்களோட சிச்சுவேஷன்ஸை அக்செப்ட் பண்ணுங்க. உங்களோட சேலஞ்சஸையும் பிரச்சனைகளையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எப்பொழுதும் ஹாப்பியா இருங்க. இந்த உலகத்துல யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. ஐ கான்ட் சேஞ்ச் மை சிச்சுவேஷன் பட் ஐ கேன் சேஞ்ச் மை ஹேபிட்ஸ். ஐ கான்ட் பி சக்சஸ்ஃபுல் டுடே பட் ஐ கேன் பி ஹாப்பி டுடே. ஐ கான்ட் கில் மை ப்ராப்ளம்ஸ் டுடே பட் ஐ பிகேம் ஸ்ட்ராங் டுடே. பி ஹாப்பி இன் யுவர் செல்ஃப்.
அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா மெடிடேஷன். மென்டாலிட்டியும் எமோஷனும் நீங்க ஸ்ட்ராங் ஆகணும்னா நீங்க அதுக்கு கண்டிப்பா மெடிடேஷன் பண்ணியே ஆகணும். கெட்ட எண்ணங்கள்ல இருந்து உங்க மனசை வெளியெடுக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆனா மெடிடேஷன் மூலமா உங்களால அதை சரி பண்ணிக்க முடியும். உங்களோட எண்ணங்களையும் பாசிட்டிவா மாற்ற முடியும். எப்போதுமே பாசிட்டிவா மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண முடியும். நெகட்டிவான விஷயங்கள் இக்னோர் பண்ணவும் முடியும். இப்படி பண்றது மூலமா உங்களால ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனா மாற முடியும். இந்த வீடியோல சொன்ன 10 பாயிண்ட்ஸை நீங்க ஃபாலோ பண்றது மூலமாவே உங்களால எமோஷனலாவோ அல்லது மென்டலாவோ உங்களால ஸ்ட்ராங்கஸ்டான பர்சனா மாற முடியும். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலையே ஃபாலோ பண்ணிக்கோங்க.